கணக்கன்பட்டி அப்படின்னு நமக்கு சொன்னதுமே முதல்ல ஞாபகம் வருவது கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் ஐயா தான். பழனி அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர். இதில் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்த்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதியோட சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்களா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் ரொம்ப சிறப்பாக பூஜையானது நடைபெறும். இதில் கலந்து கொண்டாவே நிச்சயமாக நம்மளுடைய தலையெழுத்தே மாறும். மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அமாவாசையிலுமே சித்தர அருள்வாக்கு சிறப்பு ஹோமங்கள் அன்னதானமானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த நாளில் நம்ம இங்கு வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசி, தொழிலில் விருத்தி, அதே மாதிரி ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான தீராத நோய்கள் அனைத்துமே தீரவும், மனதில் அமைதியான ஒரு சூழல் கிடைக்கவும், சகல சௌபாகியங்களுமே கிடைக்கிறதுக்கும் இந்த கணக்கன்பட்டி ஐயா சித்திரை வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். இதில் எந்த டைமில் கலந்துக்கணும், இந்த கணக்கன்பட்டியில் மாதமே சிறப்பான பூஜைகள் நடந்தால் கூட இந்த பங்குனி மாதம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இது எந்த டைமில் கலந்துக்கலாம், மேலுமே இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மேலுமே கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இந்த கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஆலயத்திற்கு செல்லும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுமா, அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையுமே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில். மேலுமே நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று உங்களோட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்நாளைக்கு ஏதாவது 18ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் 18 நீங்கள் அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ள போகிறீங்களா, மறக்காமல் உங்களுடைய கருத்துமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையிலுமே ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் பூஜைகளானது நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளுமே நமக்கு கிடைக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் முருகன் கோவில். அந்த முருகன் கோவில் அறுபடை வீடுகளாக பிரிஞ்சிருக்கு. முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் கணக்கன்பட்டி. மேலுமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்திரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களையும் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஜீவ சமாதி அடைந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா தான். மேலுமே இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயரானது பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக இவர் வாழும் காலத்தில் பணியாற்றி வந்திருக்கிறாரு. இவருடைய உடல் முழுவதுமே எப்போதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டு இவருடைய கையிலே இருப்பாராம். அதை யாராவது அதை தூக்க வந்தாலோ அது தொட வந்தாலோ உடனே கத்தி சண்டை போடுவாராம். அந்த மூட்டையை தொடவே விடமாட்டார். ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியது பிறகு தான் ஜீவ சமாதியுமே அடைஞ்சிருக்காரு. மேலுமே இந்த கணக்கன்பட்டி செல்லக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தோமா, பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆலயமானது அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆலயம் பார்த்திங்களா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமூட்டை சித்தர் சமாதியானது அமைஞ்சிருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைச்சு சிறப்பாக வழிபட்டு வராங்க. மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. காலையில் 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகளுமே நடக்கும். இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டாலே நிச்சயமாக நம்மளுடைய தலையெழுத்தே மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையிலையும் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம இந்த கணக்கன்பட்டி
கணக்கன்பட்டி சித்தர் ஐயா வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமே பரட்டை தலையுடனோ அதற்கு மேலே ஒரு துண்டை எப்போதுமே வைத்து தலப்பாக கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்க அனைத்து கோவில்களிலுமே சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்திங்களா இவரை ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லால் அடித்து விரட்டிய சம்பவமே நடந்திருக்கான். இவர் அழுக்கு மூட்டை கையில் எப்போதுமே வைத்து சுற்றி வருவதனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சாமி அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுறாங்க. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது தான் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியே வந்த கார் ஒன்றை வழிமறிச்சாராம். அந்த காரின் உள்ளே வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனி மலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் ஐயா காரில் இருந்து இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்து அவங்க பெண்மணியிடம் அந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா போய் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டனை வாங்கிட்டோ அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டனத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பமானவங்க சுத்த சைவம், அசைவ சாப்பாட்டை சாப்பிட மாட்டாங்க. அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காதனால மூக்கை பிடிச்சு கொண்டே பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணியும் ஒரு தயக்கத்தோட ஒரு தடுமாற்றத்தோடையே அந்த வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தபொழுது திடீர்னு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்துதான். அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி பொட்டணம், ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம். இதனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அந்த அம்மா. உடனே அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கணக்கன்பட்டி சித்தரோட காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றாங்களாம். நம்ம பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதமாக மாறிச்சு, என்னடா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நினச்சாங்களாம். அந்த குடும்பம் அதே மாதிரி சென்று கொண்டிருந்த போது இவங்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக அவங்கள நோக்கியே வந்துதான். இதனை பார்த்து அந்த சிறுவன் அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டானா. இது வரைக்குமே நம்ம பையன் வாய் பேச மாட்டானே, திடீர்னு வாய் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அந்த அம்மா. இது எல்லாமே நம்ம கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு அவங்க முருகனை தரிசிக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றாங்களாம். இதன் பிறகு பார்த்திங்களா கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது அப்படின்னு எண்ணற்ற மக்கள் அவங்களோட அனுபவ ரீதியாகவும் சொல்கிறாங்க. இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைவுகளை உணர முடியுது. என்னோட அனுபவத்துலேயும் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது தொழிலில் வளர்ச்சி, உங்களுடைய உடலில் பிரச்சனை, உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கணக்கன்பட்டி ஐயா சித்தர் ஆலயத்திற்கு ஒரு 4-5 டைம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்களே மறுபடியும் போவீங்க. அதே மாதிரி இந்த தீராத நீண்ட நாளாகவே திருமண பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு நிச்சயமாக போயிட்டு வந்தீங்களா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். தொடர்ந்து சும்மா ஒரு மாதம் போனால் பத்தாதுங்க, தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் போயிட்டு வாங்க. அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி டைமில் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இல்லையா? இந்த அமாவாசையில் போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த அமாவாசை பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சாப்பாடு போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டுவாங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கூட நீங்கள் பண்ணலாம். காய்கறி கட் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னா இதனால் என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவுக்கு பார்த்திங்களா அந்த சாப்பாடை தான் நாங்கள் அந்த காய்கறி கட் பண்ணுறதில் தான் வச்சு சமைச்சு அந்த ஐயாவுக்கு பூஜைக்கு வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப புண்ணியம். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் பழனிசாமி கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமாவாசை. மேலுமே இது பார்த்திங்களா நிறைய திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய இந்த மாதம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். மேலுமே உங்களுக்கு கணக்கன்பட்டி அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நாங்களுமே கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். மேலுமே நினைத்தது எல்லாமே நிறைவேற வாழ்த்துக்கள். நீங்களுமே ஒரு டைம் நிச்சயமாக போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.